ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தோசை செய்ய போகிறோம். ஸோ பேக்கெட்லேருந்து நம்ம வந்து கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இட்லி மாவுலாம் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கினோம். பட் நாங்கள் இட்லி செய்ய போகிறதில்ல, நாங்கள் வந்து தோசை செய்ய போகிறோம். லைட்டாக அதே கவரில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தோசை தானே செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் ஏன் தெரியுமா இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம், ஏன்னா நாங்கள் மீன் குழம்பு இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ தோசைக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி டின்னர் அதுதான். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தோசை சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். கவுண்டிங்கே கிடையாது. எனக்கு எவ்வளோ சாப்பிட்ணுமோ அவ்வளோ சாப்பிடுவேன். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து தோசைக்கல். இந்த தோசைக்கல்லில் தான் நாங்கள் எப்போவுமே தோசை செய்வோம். இதுக்கு பேர் இத்தாலியமோ என்னமோ ஒன்று சேர்ந்தாங்க. அது ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் வாங்கினோம். எங்கள் ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லாயிருக்கும் தோசைலாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறாங்களே நாங்களும் வாங்கிட்டோம். இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க, இண்டோலியமோ என்னமோ சம்திங் சொன்னாங்க. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இதில் வந்து தோசைலாம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப அருமையாக வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கலாம். ஓகேங்களா? தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். இதோட ப்ரைஸ் என்ன சொல்லட்டுமா? இந்த தோசைக்கல் நாங்கள் வாங்கும்போதே ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்காரங்க தான் டியூஸ்டே வந்து எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே நீங்களும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு வாங்கணுன்ற நீடே கிடையாது. தோசைக்கல் எனக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களா. இப்போ இதில் என்ன ஆட் பண்ணுறோம்? லைட்டாக கொஞ்சம் பச்சரிசி மாவு அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சோன்னு மட்டும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நாங்கள் தோசை செய்ய போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த பச்சரிசி மாவு. ஸோ இருக்கிற வரைக்கும் நாங்கள் போட்டுட்டு நாங்கள் நல்லா கிண்டிட்டு நாங்கள் தோசை செய்ய போகிறோம். அப்புறம் அந்த டியூஸ்டே வந்து இன்ஸ்டால்மெண்ட்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி, எவ்வளோ அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீக்லி 100 ரூபீஸ் கொடுத்தா போதும். நாங்கள் இது எதுக்கு வாங்குறோன்னே தெரியல. சரி, ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் கொடுத்துட்டோம். எவ்ரி வீக் 100 சொல்லிவிட்டு 6 வீக்ஸ் அது மாதிரி டோட்டல் அமௌண்ட் பார்த்தா 600. சரி, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு இல்லை, ஃபுல் ரேட் கொடுத்தே வாங்கிக்கலாம். ஏதோ வாங்கிக்கோன்றாங்க, நம்மளும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது மாதிரி நிறைய பேர் அங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறாங்க எங்கள் ஊர்லலாம். நாங்கள் வந்து எப்போனா ஊருக்கு போவோம், அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம். ஊருக்குன்னு சொல்கிறதுனால எது ஊருன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கொஷின் கேட்குறீங்க. ஆக்சுவலாக சென்னை தான் எங்களுக்கு மெயின். சென்னையிலையும் இருக்குது, அப்புறம் அங்கேயும் இருக்குது. எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அங்கே போவோம், மோஸ்ட்லி இங்கே இருப்போம். ஸோ டோட்டலாக இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லட்டுமா? 600. நாங்கள் 600 ரூபீஸ் கொடுத்து தான் இந்த தோசைக்கல் வாங்கணும். இதோட என்னென்னா வந்து இதோட நம்பர் 13 12 என்னமோ சொன்னாங்க. அதான் இந்த தோசைக்கல்லுக்குன்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஸோ அதோட நம்பர் 12 13 மறந்துட்டேன். அத்தனை நம்பர் தோசைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நான் நிஜமாக பெரிய தோசையாகவே வரும். பட் எங்கள் அம்மா குட்டி தோசையாகவே செய்கிறாங்க. அந்த அகலம்னு பார்த்தா நல்லா பெருசாகவே அகலமாக செய்யலாம். ஸோ இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டோமா, இப்போ அதை சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். இது நாங்கள் நல்லா பழகி வச்சிட்டோம். இதுக்கு நான் தான் சொல்கிறேனே, இது 3-4 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. ஸோ அதனால் நாங்கள் நிறைய தோசை செஞ்சு அது நல்லா பழகிடுச்சு. அதனால் நல்லா சூப்பராக வரும் தோசை. நல்லா ரவுண்டாக கிறிஸ்பியாக சூப்பராக. நான் சொன்னேன்ல நல்லா வரும்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவுமே தோசைக்கெல்லாம் நல்லா பழகி வச்சோம்னா தோசை சூப்பராக வரும். சில பேர் தோசை வரலன்னு வாங்கலாம், அது மாதிரிலாம் கிடையாது. இது நல்லாவே வரும்.
இது ஆக்சுவலாக நாங்கள் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த இட்லி மாவு. இதில் பச்சரிசி மாவு வந்து நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம், பச்சரிசி வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுப்போம். அந்த அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவு என்ன பண்ணுவோம், இது மாதிரி கடையிலேருந்து இட்லி மாவுலாம் வாங்கிட்டு வருவோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தோசை சுடுவோம். அது எப்படின்னா நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. பட் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த பச்சரிசி மாவு வந்து பச்சரிசி வாங்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு வந்து என்ன ஆச்சுன்னா காலி ஆகிடுச்சு. மறுபடியும் நாங்கள் பச்சரிசி வந்து நாங்கள் அரைக்கணும். ஸோ அது இல்லாதனால கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதுதான் நாங்கள் இப்போ போட்டுட்டு நாங்கள் தோசை செய்வோம். இருந்தாலும் தோசை நல்லாவே வரும். இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்களே, தோசை அம்மா சுட்ட தோசை. எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னைக்கிட்ட நீ தோசை சுட்டேன்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்றதோடு சரி. பிகாஸ் நான் செஞ்சால் இந்த அளவுக்கு வருமானு தெரியல. ஸோ அதனால் எங்கள் அம்மாவே செய்ய வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி டின்னர் என்னென்னா தோசை வித் மீன் குழம்பு. ஆல்ரெடி ஒரு தோசை இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தோசை. ஸோ தோசையும் திருப்பி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை செய்வது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சுட்ட இந்த தோசை நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி மீன் குழம்பு வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ தோசைக்காக தான் வெயிட்டிங். நல்லா சுட சுட இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எனக்கு மீன் குழம்புலாம் ஊற்றி கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சங்கரா மீன் குழம்பு. Thank you so much for watching, friends.